வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் வந்து சதீஷ்குமார். நான் வந்து சதீஷ்mhr.comலேருந்து வரேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்கள் வந்து ஒரு பிளாக் இருக்கு, போஸ்ட் இருக்கு, பிளாக் போஸ்ட் இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து இது பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது, இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ப்ராக்ரஸ் வந்து இதில் பார் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் மூவ் டவுன் பண்ணும்போது இது வந்து ஃபுல்லாக வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்கள் பிளாக்லேயும் வந்து ஆட் பண்ணணுமா? அப்போ என்னோட வீடியோவை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை போகலாம். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வெப்சைட்டோட பேக்ரவுண்டில் டேஷ்போர்ட் போய்க்குங்க. டேஷ்போர்டில் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து பிளகின்ஸ் நியூ பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஆட் நியூ கொடுத்துக்குங்க. இங்கே கொடுத்துட்டு இதில் போயிட்டு ரீடிங் ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? ரீடிங் ப்ராக்ரஸ் பார். ஸோ அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளகின் வரும். இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ரீடிங் ப்ராக்ரஸ் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்க செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்ரஸ் பாரோட ஹைட்டு, அதாவது ப்ராக்ரஸ் பார் வரணும்னா அதோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 கிட்ட கொடுத்துக்கலாம், 10 பிக்சல்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர் கிரவுண்ட் கலர் அப்படின்னு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து ப்ராக்ரஸ் ஆகும்போது மேலே என்ன கலர் வருமோ அது ஃபோர் கிரவுண்ட் கலர். பேக்கில் வந்து எப்பயுமே ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ என்னோட வெப்சைட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து என்னோட கலர் தீம்ஸு, லோகோ தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்ற பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட பேக்ரவுண்ட் வந்து இந்த கலராகவும் இந்த கலரை நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, இந்த கலராகவும் என்னோட ஃபோர் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் செலெக்ஷன் பண்ணி இங்கே போட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ராக்ரஸ் பொசிஷன் வந்து நம்ம டாப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து டாப்பு பாட்டம் கஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் கஸ்டம் பண்ணோம்னா HTML கோடு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். நமக்கு அது மோஸ்ட்லி தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேஜஸில் வந்து இந்த ப்ராக்ரஸ் பார் தெரியணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்ரஸ் பார் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா பிளாக் பேஜஸில். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நீங்கள் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? சிங்கிள் போஸ்ட் ஆர் பேஜ் ஆர் கஸ்டம் போஸ்ட் டைப் அப்படின்னாலும் எந்த டைப் எதுக்கு வேணுமோ அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிளாகில் வேணும் அப்படின்னா போஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா பேஜஸ் வேணும்னா வந்து பேஜஸ் ஆக்டிவேட் பண்ணி சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ஃபுல் பேக்ரவுண்டில் வந்து நான் கொடுத்த இந்த கிரே கலர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராக்ரஸ் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கலர் தான் இல்லை, எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய தீமை பொறுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜுக்கு பதில் இது பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய பிளாகு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அளவு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராக்ரஸ் பார் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் பிளகின், ஃப்ரீ ஆல்சோ. ஸோ இவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வேணும் அப்படின்னா நீட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 வச்சுட்டோம் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து ஏன் 10 வச்சேன்னா உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நார்மலாக 4 அல்லது 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக போதும். நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு
இன்காக்னிட்டோ விண்டோவில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இது மூவ் ஆகிறது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வேர்ட்பிரஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா